ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கரெக்டா 1 வீக் தான் டைம் இருக்கு. சிட்டி இன்டிமேஷன் வந்து இப்ப ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் வீக் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம். இந்த டெஸ்ட் லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 4 நாள் வந்து டைம் கொடுத்திருந்தோம். ஓவராலா 812 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி அடுத்த லைவ் டெஸ்ட் எப்போ கொடுக்க போறோம் அப்படின்னா 26/7/2026 நாளைக்கு ஈவினிங் 6 அகைன் ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். இதுதான் நாம குரூப் டிக்கு கொடுக்கக்கூடிய லாஸ்ட் லைவ் டெஸ்ட். ஏன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு குரூப் டியோட ரியல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால நாளைக்கு நாம கடைசியா குரூப் டிக்கான லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்க போறோம். இது வந்து ஃப்ரீ லைவ் டெஸ்ட் தான். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டும் நாளைக்கு நாம கொடுக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டை வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை எப்படி அட்டெண்ட் பண்றதுங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஓவராலா லாஸ்ட் வீக் நாம கொடுத்த லைவ் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 812 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. பேப்பரோட லெவல் பாத்தீங்க அப்படின்னா ஈஸி டு மாடரேட்டா உங்களுக்கு வந்து கொடுத்திருந்தோம். இதுல கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஜெனரலுக்கு 76, ஓபிசிக்கு 73, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 70, எஸ்டிக்கு வந்து 68 வந்து நாம கட் ஆஃபா வச்சிருக்கோம். கடைசியா குரூப் டில எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்களோ ஒரு 101 ஷிஃப்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல என்ன மாடல்ல கொஸ்டின் கேட்டாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கட் ஆஃப், அதாவது இப்போ நீங்க ஒரு ஜெனரல் அப்படின்னா இந்த டெஸ்ட்ல ஒரு 76, 80 இந்த ரேஞ்சில் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஸ்கோர். நீங்க ஒரு எஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நம்ம கொடுத்திருந்த டெஸ்ட்ல ஒரு 70, 75 வரைக்கும் ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்னா அது ஒரு நல்ல ஸ்கோர். ஓபிசி அப்படின்னா 73க்கு மேல நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோர். இப்படியே உங்க ஸ்கோரை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இன்னொரு ஒரு +5 மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபார்மா ஷுவரா நாம வந்து இருந்துடலாம். ஓகேவா? ஏன்னா லாஸ்டா கட் ஆஃப் வந்து பார்த்திருப்பீங்க. ஜெனரலுக்கே 78 கிட்ட கட் ஆஃப் போயிருச்சு. ஓபிசிக்கு 76 கிட்ட கட் ஆஃப் வந்துருச்சு. ஸோ இந்த டைமும் அதே அளவுக்கு கட் ஆஃப் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓபிசிக்குலாம் 75க்கு மேலேயே நாம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால நீங்க வந்து மேக்ஸ் ரீசனிங்ல வந்து ஃபுல் மார்க் வாங்குற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. சயின்ஸ்ல வந்து அட்லீஸ்ட் 25க்கு ஒரு 20ஆவது எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சிருங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம ரேங்கர்ஸோட லிஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் எண்டு இல்லனா செப்டம்பருக்குள்ள ரிலீஸ் பண்ணிருவாங்க. சோ என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்ச் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான செலக்ஷன் பேட்ச். எஸ்டர்டே வீடியோலயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். என்டிபிசி எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், கிராஜுவேட் எப்படி நடக்கும், அண்டர் கிராஜுவேட் எப்படி நடக்கும், போஸ்டிங் எப்படி போடுவாங்க கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? சோ இன்னையில இருந்து என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்பதான் நான் பிகினரா இருக்கேன், காலேஜ் போயிட்டு இருக்கேன், காலேஜ் போயிட்டே படிக்கிறேன், வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன், எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுனால எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து 1999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி டெஸ்ட் பேட்சுக்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். 599 நீங்க வந்து பே பண்ண வேண்டாம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டில ஆல் இன் ஒன் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா ரீசனிங் வந்து ஈஸியா தான் கொஸ்டின் கேட்டிருந்தோம். மேக்ஸ் வந்து ஈஸி டு மாடரேட், சயின்ஸும் ஈஸி டு மாடரேட்டா கேட்டிருந்தோம். ஜெனரல் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து நம்ம மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருந்தோம். ஓகேவா? சோ இப்போ இந்த டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 83.8 வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. ஓகே, இது நாம குரூப் டிக்கு கொடுத்த 3வது லைவ் டெஸ்ட். இதுக்கு முன்னாடி ஒரு 2 லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்திருந்தோம். லாஸ்டா லைவ் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 90 கிட்ட ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. சோ இந்த டைம் பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பாலாம் கொடுக்கவே இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் மார்க்கே பாத்தீங்கன்னா 83.8 வாங்கியிருக்காங்க. செகண்ட் மார்க் பாத்தீங்கன்னா 82.8 வாங்கியிருக்காங்க. தேர்ட் மார்க் பாத்தீங்கன்னா 80.2 வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 79.7, 78.9, 78.3, 76, 75.5, 74.9 இந்த ரேஞ்சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 70 to 75 ரேஞ்சுக்குள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அது மாதிரி அந்த 55 இருக்கு இல்லையா, அந்த 55 to 60க்குள்ள வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முக்காவாசி ஸ்டூடெண்ட் வந்து இந்த ரேஞ்சில தான் இருக்கீங்க. இந்த 55 to 60க்குள்ள பாத்தீங்கன்னா முக்காவாசி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்கீங்க. ஓகேவா? சோ இப்ப டாப்பர்னு எடுத்தோம் அப்படின்னா 80க்கு மேல. ஓகே, டாப் 3 பாத்தீங்கன்னா 80க்குள்ள. ஓகே, 80 to 80
83க்குள்ள வந்து வாங்கியிருக்காங்க. அது போக மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 75 டு அந்த 80 79க்குள்ள ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இருக்கிறதுலே அதிகமான அளவு ஸ்கோர் பண்ணியிருக்கிறது இந்த 55 டு 60. ஓகே. இந்த 55 டு 60ங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க பார்டர்ல நிக்கிறீங்க. ஓகேவா? சோ இந்த ஸ்கோர் இந்த 55 டு 60, 65லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கட் ஆஃப விட ஒரு 4 மார்க் 5 மார்க் கம்மியாகுற மாதிரி ஆகிரும். அதனால என்ன பண்ணுங்கன்னா, இந்த ரேஞ்ச்ல நீங்க ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இன்னொரு 5 மார்க் இல்லன்னா 5 டூ 8 மார்க் மேக்ஸிமம் ஒரு 10 மார்க் வரைக்கும் இந்த லாஸ்ட் மினிட்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 1 வீக்ல இப்போதைக்கு உங்களுக்கு 60 வருது அப்படின்னா, அத 70ஆ மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? எங்க விடுறீங்க? கரண்ட் அஃபேர் அப்டின்னா, கரண்ட் அஃபேர் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி கொஸ்டினா இருந்தா, அத எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையும் இது பண்ணுங்க. மேத்ஸ்ல ஏதாவது சில்லி மிஸ்டேக்ஸ் வருது. ஏதாவது கொஸ்டின்ல ரொம்ப டைம் எடுக்குறீங்க. ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலையா? என்ன தப்பு பண்றீங்களோ, அத பார்த்து கரெக்ட் பண்ணி எப்படியாவது ஒரு 10 மார்க் கிட்ட இன்கிரீஸ் பண்ணிருங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம அந்த பார்டர்ல நமக்கு இதாகும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். அந்த 1 மார்க்ல போறது, 2 மார்க்ல போறது, ஏன் 5 மார்க்ல போறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம செலக்ட் ஆகாத மாரி ஆகிரக்கூடாது. அதனால அந்த லாஸ்ட் மினிட்ல எங்க குறையுதோ அந்த இடத்த இன்கிரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் படிக்கணுமா? ஹிஸ்டரி, பாலிட்டி ரிவிஷன் பண்ணணுமா? கரண்ட் அஃபேர் படிங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல முக்காவாசி ஸ்டூடெண்ட் வந்து கம்மியா தான் மார்க் வாங்கியிருக்காங்க. சோ கரண்ட் அஃபேர் இப்போ டாப்பரே பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து ரொம்ப எடுக்கவே இல்ல. ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ல இருந்து 12 கொஸ்டின் கேட்டிருந்தோம் 20க்கு. ஓகேவா? அந்த 12ல கரண்ட் அஃபேர் பார்த்தோம் அப்டின்னா, அந்த டாப் 3ல இருக்கிறவங்கள அனலைஸ் பண்ணி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்களே ஒரு 5 டூ 6, 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் வரைக்கும் தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே. கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப முக்கியம். கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நாளைக்கு 6 மணிக்கு ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து இருக்கு. சோ மறக்காம எல்லாருமே அட்டெண்ட் பண்ணுங்க. சோ அந்த டெஸ்ட் எப்படி மேம் அட்டெண்ட் பண்றது? இப்பதான் நான் புதுசா வந்திருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் எப்படி அட்டெண்ட் பண்றதுன்னா, நாளைக்கு டெஸ்ட் நடக்கிற அன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு டெஸ்ட்டோட லிங்க் வந்து குடுத்துருவோம். ஈவினிங் 6:00 ஒரு வீடியோ வந்து YouTubeல அப்லோட் பண்ணுவோம். அதோட டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு டெஸ்ட்டோட லிங்க் வந்து குடுத்திருப்போம். ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பார்த்தீங்க அப்டின்னா, டெஸ்ட்டோட லிங்க் வந்து குடுத்திருப்போம். ஓகேவா? சோ அந்த லிங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் டெஸ்ட்டோட லிங்க் வந்து குடுத்திருப்போம். நாளைக்கு ஈவினிங் 6:00 ரெடியா இருங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் லைவ் டெஸ்ட். ஓகேவா? சோ மறக்காம இந்த டெஸ்ட்ட வந்து நாளைக்கு அட்டெண்ட் பண்ணிருங்க. ஸோ என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம், எக்ஸாம் டேட் வந்ததுக்கப்புறம் படிக்கிறதுக்கு இப்பவே படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஓகேவா? ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 2500 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு நைட்டு 12:00 கூட உங்களுக்கு ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர் நீங்க எந்த எக்ஸாம்னாலும் படிங்க. ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சின்னு எந்த எக்ஸாம்னாலும் படிங்க. கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கரண்ட் அஃபேர நான் டெய்லி பேசிஸ்ல படிக்கணும் மேம். அதுக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நீங்க 799 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்கும். அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டில கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேத்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு மட்டும் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12:00 கூட க்ளோஸ் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி எஸ்டர்டேவே நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம். செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றதுனால இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். சோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்டின்னா, ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்டின்னா, ஐ வாண்ட் கரண்ட் அஃபேர்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ரயில்வே, எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்டின்னா, டைரக்ட்டா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கிறத மட்டும் படிச்சாலே போதும். எந்த எக்ஸாம்னாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். சோ நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் இருக்கு. மிஸ் பண்ணாம எல்லாருமே அட்டெண்ட் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.